ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது தான் ஐவிஎஃப் சென்டர்ஸ் எங்கள் ஊரில் வந்து ஏதாவது பெஸ்ட்டாக ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஊரை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து 3rd வீடியோ. இன்றைக்கி எந்த ஊரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டால் சென்னை அண்டு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லியிருக்காங்க. அங்கே ரொம்ப நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். சென்னையில் எது பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற சபினே ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேரளாவுக்கு போயும் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு 2-3 பேர் வந்து சொல்லிட்டாங்க. சபினே ஹாஸ்பிட்டல் பற்றி 2-3 பேர் வந்து சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சிஸ்டர் மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. அங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி ஸ்டே பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுதான் ஹாஸ்பிட்டலோட நேம் அண்ட் அதுதான் ஹாஸ்பிட்டல், சபினே ஹாஸ்பிட்டல். நீங்கள் யாருன்னா கேரளா போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி டாக்டரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ போகிறீங்களோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்களை ஒரு டேட் அண்ட் டைமுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டரை வந்து வீக்லி 1 or 2 தான் வந்து பார்க்க முடியுமா. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்சல்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்களாம் டாக்டர். டாக்டருக்கு வந்து ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 6 days கிட்ட வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குமா. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குமா. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் வந்து ஹஸ்பண்டுங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து காலையில் நைட்டுன்னு எல்லா ப்ரொசீஜரும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில டைமில் வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு ஒரு டேட் அண்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆகலாம், இல்லை ஈவினிங் கூட ஆகலாம் டாக்டரை பார்க்குறதுக்கு அப்படின்றத சொன்னாங்க. டாக்டரை ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதர் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கேயே இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கான இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எப்போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எவ்வளவோ ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரூம் எடுத்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டர் ஒரு 5 month வரைக்கும் அங்கே தான் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 5 monthக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்த சமயத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக ப்ளீடிங் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சென்டரை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேரளா போயிட்டு அங்கே நல்லா பார்க்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக நம்மளோட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆகுதோ அதே காஸ்ட்டு தான் வந்து அங்கேயும் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலாக ஒரு 5 to 6 lakh கிட்ட ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். பட் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே நல்லா பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நிறைய டைம் சொல்லிட்டாங்க.
நீங்கள் வந்து இந்த சபினே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து 3 மாதத்துலேயே வந்து டாக்டர் அடிக்கடிக்கு பார்க்க முடியும். பட் அங்கே வந்து டாக்டர் வந்து அடிக்கடிக்கு பார்க்க முடியாது. டாக்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து பார்க்க முடியுமா, அவங்க அந்த நர்சஸ் தான் வந்து பார்க்க முடியுமா. டாக்டரை வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பார்க்க முடியும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கூட ஆகிடுமா, 3-4 மணிக்கெலாம் கூட வந்து டாக்டர் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணுவாங்களாம். வாரத்தில் மாதத்தில் ஏதோ 2-3 நாள் மட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாராம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென் டாக்டர் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. கண்டினியூஸாக அவருக்கு வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்குமா, காலையில் நைட்டு மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த டாக்டர் கீழே இருக்கிற டாக்டரை தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. காஸ்ட் வந்து 5 to 6 lakhs ஆகும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயே தான் ஸ்டே பண்ணி ஒரு 5 months to 6 months ஸ்டே பண்ணி அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. பட் சக்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்ருக்காங்கன்றத சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கேரளாக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய ரூம்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணி அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேரளாவில் அவங்கவுங்க ஊருக்கு வந்து அவங்க போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க அப்படின்னா சபினே ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஐவிஎஃப் சென்டர் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சபினே ஹாஸ்பிட்டல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடு கேரளாவில் கூட கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கூட அங்கே வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பேர் போய் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் வந்து ஒரு 5 to 6 months அங்கே ஸ்டே பண்ணி பார்க்க முடியும், நல்லா பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் கேரளாவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஹாஸ்பிட்டல் தான். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.